சப்சிடரி சிஸ்டம். ஓகேங்களா? ஓகேங்களா? அதாவது 1799 வந்து நம்மளோட இவர் இறந்துருவார் இல்லையா? அதாவது வீரபாண்டிய கட்டபொம்மன் இறந்துருவாரு. அதுக்கடுத்து 1801 வந்து என்ன நடக்கும்? மருது சகோதரர்கள் கழகம் நடக்கும். இந்த கழகம் நடந்ததுக்கு அப்புறமா 1801 5 வரைக்கும் என்ன இருக்கும்? ஆமா, அவங்க போரிடுவாங்க. அதுக்கடுத்து 1805 வரைக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீரன் சின்னமலையை பத்தி படிப்போம் இல்லைங்களா? அதுக்கு அடுத்துதான் 1806 தான் வந்து உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா வேலூர் புரட்சி நடக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த 1798 1805 வரைக்கும் என்ன நடந்திருக்கும் அப்படின்னா இந்த சப்சிடரி சிஸ்டம் அப்படின்றது கொண்டு வந்திருப்பாங்க. சப்சிடரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா துணைப்படை திட்டம்னு சொல்லுவாங்க. அதை யார் கொண்டு வந்திருப்பாங்க பார்த்தீங்கன்னா அப்போதைக்கு கவர்னர் ஜெனரலா இருந்தக்கூடிய லார்டு வெல்லஸ்லி. ஓகேங்களா? அவர் தான் என்ன பண்ணியிருப்பாரு, இந்த சப்சிடரி சிஸ்டம் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. ஓகேங்களா? ஸோ அதாவது ஆமா, இந்தியாவின் மீது தங்கள் கட்டுப்பாட்டை விரிவுபடுத்த, ஓகேங்களா, இவங்களோட கட்டுப்பாட்டை விரிவுபடுத்துறதுக்கும் ஆங்கிலேயர்கள் வந்து இந்த ரெண்டு, அதாவது அரசியல் மற்றும் இராணுவம். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பார்த்துக்கணும், மொத்தம் ஒரு 3 விஷயம் பார்த்துக்கணுமா? என்னென்ன விஷயத்த வந்து அவங்க கையாண்டிருப்பாங்க? ஒரு 3 விஷயம் வந்து எனக்கு ஏன்றாங்கன்னு தான் சொல்லியிருந்தாரு. அதாவது ஆங்கிலேயர்கள் வந்து எந்த ஒரு விஷயத்துல தான் இதுக்குள்ள வந்திருப்பாங்க, இந்த விவசாயிகள் அவங்களுடைய இதை கட்டுப்படுத்துறதுக்கு, அவங்களோட ஆதிக்கத்தை விரிவுபடுத்துறதுக்கு மொத்தம் 3 விஷயம் சொன்னேன். அரசியல் ஒன்று சொன்னேன், பொருளாதாரம் ஒன்று சொன்னேன், இன்னொன்று ராணுவம். இது 3 சொன்னேன்னா இப்போ அரசியல் பொருளாதாரத்துல அந்த வேளாண்மை வரும் இல்லைங்களா? இதுல வந்து பொருளாதாரம். இப்போ இந்த 3லயும் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணிருக்காங்க, அரசியலையும் ராணுவத்தையும் வந்து அவங்க விரிவுபடுத்தணுன்றதுதான் அவங்களுடைய முதல் கோரிக்கையா இருந்துச்சு. ஓகேங்களா? அதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்களோட மேலாதிக்கத்தை இங்க நிலைநாட்டுறதுக்காகவும் பிரெஞ்சுக்காரர்களை வெளியே அனுப்பிடணும். இங்க இருந்து அவங்க பிரெஞ்சுக்காரர்களை வெளியில அனுப்புனாங்க. ஏன் அப்படின்னா அப்போ வந்து ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் ஆகாது. ஆங்கிலேயர்களுக்கு நேருக்கு நேரு சமமா வந்து போட்டியிடக்கூடியவர்கள் யாரு அப்படின்னா பிரெஞ்சுக்காரர்கள். ஓகேங்களா? அதனாலதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, பாண்டிச்சேரியில இருந்து இவங்களை வெளியே அனுப்பிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கு அடுத்துதான் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சப்சிடரி சிஸ்டம் கொண்டு வருவாங்க. சப்சிடரி சிஸ்டம் அப்படின்னா என்னன்னா இவங்களுக்கு கீழே, அதாவது இந்த ஆங்கிலேயர்களுக்கு கீழே எப்படின்னா இப்ப வந்து இது ஒரு என்ன சொல்றது, இது பாளையக்காரர்கள்னு வச்சுக்கோங்களேன். இவங்கதான் பாளையக்காரர்கள். இது எல்லாமே வந்து பாளையக்காரர்களோட இடம். ஓகேங்களா? ஆனா இதுக்கு தலைவர் வந்து யாரு, ஒருத்தர் வந்து இதுக்கு தலைவரா இருக்காரு. இப்ப மருது சகோதரர் தான் அதுக்கு தலைவர். பட் ஆனால் இவர் வந்து பெயருக்கு தான் தலைவர். பட் ஆனா இவருடைய முடிவுகள் எல்லாமே யார் எடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரர்கள் தான் எடுப்பாங்க. ஓகேங்களா? இவர் வந்து ஒரு பொம்மை மாதிரிதான் என்ன பண்ணுவாரு, இங்க செயல்படுவார். ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றது, இது பாளையக்காரர்கள்னு கிடையாது. இப்ப இது வந்து வேற யாராவது ஆற்காடு நவாபாவே இருக்கட்டுமே, இது ஏதோ ஒரு அரசர். அந்த அரசர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா இவருக்கு ஒரு பொம்மையா தான் செயல்படுவார்.
அந்த பொம்மையா செயல்படுறது. இவருக்கு வந்து ஒரு சப்ஸ்டிடியூட்டா, ஆங்கிலேயர்களுக்கு ஒரு சப்ஸ்டிடியூட்டா என்ன பண்ணுவாங்க, அந்த அரசர் செயல்படுவாங்க. அதைத்தான் என்னன்னு சொல்றாங்கன்னா துணைப்படை திட்டம்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? என்ன பண்ணுவாங்கன்னா அந்த அவங்க வந்து பெயருக்கு அரசராங்க, மற்ற எல்லாமே அந்த முடிவு எடுக்கிறது, அந்த ஆமா அந்த அதிகாரம் போடுறது எல்லாத்துலயுமே எதுல அப்படின்னா ராணுவத்திலையும் அரசியலையும். ஓகேங்களா? அதுல எல்லாத்துலயுமே வந்து சிறந்த விளங்குறது யாரு, இந்த டைம்ல பிரிட்டிஷ்காரர் வந்து அதிகமா இருக்காங்க. ஓகேங்களா? சோ இந்த ஆட்சியை, அதாவது இந்த இதை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா லார்ட் வெல்லஸ்லி அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. அதாவது 2 விஷயங்கள் வந்து முதல் ரொம்ப இம்பார்ட்டண்டா இருந்துச்சு இவங்க பீரியட்ல. என்னன்னா இந்த துணைப்படை திட்டமும் அதே மாதிரி வாரிசு கொள்கை திட்டம்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும். வாரிசு கொள்கை திட்டம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் வேலுநாச்சியார் மாதிரி வாரிசு இல்லாத அரசர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, அந்த நாட்டை எல்லாம் கைப்பற்றுறது வந்து பிரிட்டிஷ்காரர்கள் கைப்பற்றிடுவாங்க. சோ அதனால அதெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த 2 விஷயமும் அந்த டைம்ல ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு இது. அதாவது ஆங்கிலேயர்கள் ஆட்சியை விரிவுபடுத்துறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? வாரிசு கொள்கைன்னா இப்போ வந்து வாரிசு இல்லைன்னா அந்த நாட்டுக்கு அப்பெல்லாம் வந்து ராஜாவுக்கு வந்து மகன் இருந்தாதான் அந்த நாடு வந்து ஒரு சிறந்த நாடுன்னு சொல்லுவாங்க. நாங்க மகன் இல்லை அப்படின்னா அவ்வளவு அவங்களோட ராஜ்யம் அப்படியே முடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி இவங்க இது 2ஐயும் என்ன பண்ணிடுவாங்க, ரொம்ப யூஸ் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுல வந்து இப்ப பாக்குறதுதான் வந்து நம்ம துணைப்படை திட்டம். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த துணைப்படை திட்டத்துல இந்த விஷயங்கள், அதாவது இந்த ராணுவ கட்டுப்பாடு, நிதி சுமை, ராஜதந்திர கட்டுப்பாடுகள், பிரிட்டிஷ் பிரதிநிதிகளுக்கான உட்பாடுகள், இது எல்லாமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சோ வந்து ராணுவ கட்டுப்பாடுல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட்சியாளர் தமது சொந்த ராணுவத்தை கலைத்து விட்டு தமது ஆட்சி பகுதிக்குள் பிரிட்டிஷ் ராணுவ படையை பராமரிக்க வேண்டியிருந்தது. அதாவது என்னன்னா இப்ப வந்து அவங்களுக்குன்னு ஒரு ஏரியா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு அரசர் இருக்காருன்னா அந்த அரசருக்குன்னு ஒரு சம்பந்தப்பட்ட ஒரு இடம் இருக்கும். ஓகேங்களா? அந்த இடத்த என்ன பண்ணணும்னா பிரிட்டிஷ்காரர்களுக்கு எழுதி கொடுத்துடணும். எழுதி கொடுத்துட்டு அது ஏன் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா அவங்க இப்போ ஒருவேளை அவங்களால கப்பம் கட்ட முடியல அப்படின்னா எழுதி கொடுத்துடணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்களால அந்த வாரிசு இல்லாத இதுவும் என்ன பண்ணிடணும், எழுதி கொடுத்துடணும். அப்படி கொடுக்க முடியல, இல்லை நாங்களே ஆண்டுக்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு பிரிட்டிஷ்காரர்கள் ஏதாவது ஹெல்ப்புக்கு வராங்க அப்படின்னா இவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த பிரிட்டிஷ்காரர்களோட படையை இவங்க தான் பார்த்துக்கணும். அவங்களுக்கு தேவையான அந்த குதிரைகளுக்கு தேவையான தீவனத்துல இருந்து அதுக்கு தேவையான வரியில இருந்து எல்லாமே என்ன பண்ணணும், இவங்க தான் பார்த்துக்கணும். யாரு, அந்த அரசு தான் பார்த்துக்கணும். ஓகேங்களா? அததான் என்ன சொல்றாங்க, ராணுவ கட்டுப்பாட்டுல சொல்றாங்க. செகண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிதி சுமை. நிதி சுமையில என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்த பிரிட்டிஷ் ராணுவத்தை பராமரிப்பதற்கான செலவை அந்த இந்திய அரசு ஏற்க வேண்டியிருந்தது. ஓகேங்களா? சோ அந்த ராணுவத்தை, அதாவது நான் சொல்றேன், இந்த ராணுவத்தை பராமரிக்கக்கூடிய செலவு வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த இந்திய அரசு, அந்த யார் அந்த அரசவையில இருக்காங்களோ, என்ன ராஜா இருக்காங்களோ அவங்கதான் ஏத்துக்கிற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி செலவழிக்க தவறினால் அந்த ஆட்சி பகுதியில ஒரு பகுதியை என்ன பண்ணணும், பிரிட்டிஷ்காரர்களுக்கு கொடுத்தோம். புரியுதா? இதுதான் என்ன பண்றாங்க, நிதி சுமையில சொல்றாங்க. இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ராஜதந்திர கட்டுப்பாடுகள். இதுல எப்படின்னா ஆட்சியாளர்கள் பிரிட்டிஷாரின் அனுமதியின்றி வேற எந்த ஐரோப்பியக்காரர், அதாவது பிரெஞ்சுக்காரர்களை வந்து பணியமர்த்தவோ அவங்க கூட ஒரு நட்பு நாடா பழகவோ கூடாதுன்னு சொல்லி என்ன பண்ணிருப்பாங்க, இதுல இருந்து சொல்லியிருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பிரிட்டிஷ் பிரதிநிதி. பிரிட்டிஷ் பிரதிநிதியில பாத்தீங்க அப்படின்னா மாநிலத்தின் நிர்வாக விவகாரங்களை கண்காணிப்பதற்காக ஒரு பிரதிநிதியை வந்து என்ன பண்ணுவாங்க, அமைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? யாரு அந்த பிரதிநிதி வந்து பிரிட்டிஷ்காரராக தான் இருப்பாங்களே தவிர நம்ம இந்திய அரசராக இருக்கவங்களோ இல்லை பிரெஞ்சுக்காரர்களோ வந்து என்ன பண்ண மாட்டாங்க, அதில் அமைக்க மாட்டாங்க. ஸோ 3 விஷயம். அதே மாதிரி இன்னும் 2 இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பேர்டன்ஸ். அதாவது இவங்களுக்கு இந்த துணைப்படை திட்டத்துல இந்த விஷயங்கள் எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. இந்த 4-5 விஷயத்தையும் 4 விஷயத்தையும் என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. ஸோ இது என்னன்றதை மட்டும் எழுதிக்கோங்க, ஒரு ஹிண்ட் மாதிரி எழுதிக்கோங்க. இதெல்லாம் துணைப்படை திட்டம் வந்து இது பண்ணாங்க.
ஓகே. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏரியாக்கள், அதாவது மேஜர் ஸ்டேட்ஸ் தட் கேம் அண்டர் த சப்சிடரி அலையன்சஸ், அதாவது அந்த துணைப்படை திட்டத்தில் சேர்ந்திருக்கக்கூடிய ஒவ்வொரு இடமும் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த இடங்கள் வந்து மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி ஃபர்ஸ்ட் அந்த சப்சிடரி அலையன்ஸ்ல வந்து சேர்ந்த முதல் இது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைதராபாத். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் சேர்ந்தது ஹைதராபாத் தான் ஃபர்ஸ்ட் சேர்ந்தது. ஓகேங்களா? ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிமைனிங் இருக்கக்கூடிய மற்ற எல்லா நாடுகளும் சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த துணைப்படை திட்டத்தை வந்து கொண்டு வந்து ஒரு யாருன்னு சொல்லி சொன்னேன் சார். வெல்லஸ்லி தான் வந்து இந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்துருவாரு. ஓகேங்களா? சோ அவங்களுக்கு கீழே என்ன பண்ணிருப்பாங்க, இந்த ஹைதராபாத், மைசூரு, அதுக்கடுத்து அந்த தஞ்சாவூர், அவாது, அதுக்கடுத்து பேஷ்வா, கேக்வாட், அதுக்கடுத்து சிந்தியா, இது எல்லாமே இதோட என்ன பண்ணிருப்பாங்க, ஆட் பண்ணிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதோட இன்னும் ரெண்டு நாடும் வந்து இணைஞ்சிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஹோல்கர், போன்சு. ஹோல்கர் உங்களோட சேர்த்து இன்னும் ரெண்டு இதெல்லாம் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டு வந்திருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ப்ரொவிஷன்ஸ், அதாவது துணைப்படை திட்டத்தின் விதிகள். என்னென்ன விதி அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த கூட்டணியில நுழையிறப்போ அவங்க வந்து சொந்த ஆயுதப்படை வந்து வச்சுக்கணும். ஓகேங்களா? துணைப்படை திட்டத்துல இணைகிறாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு சொந்தமான ஆயுதப்படை வந்து இருக்கணும். ஓகேங்களா? பாருங்க, அந்த ஆயுதப்படை இருக்கணும். அந்த ஆயுதப்படையை வந்து இவங்க கலைக்க வந்து உத்தரவிட்டிருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணிடணும், அந்த ஆயுதப்படையை கலைச்சிட்டு இவங்களுக்கு தேவையான ராணுவ படையை என்ன பண்ணிடணும், அதுல திணிச்சிடணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஆட்சியாளர்கள் தனது எல்லைக்குள் பிரிட்டிஷ் படைகளை ஏற்று பராமரிக்க வேண்டும். முன்னாடியே நம்ம பார்த்து சொல்றீங்களா, அதே மாதிரி அவங்க என்ன பண்ணணும், அவங்க படையை பராமரிக்கணும். நெக்ஸ்ட் வந்து அந்த நீதிமன்றத்துல விவகாரங்களை மேற்பார்வையிட ஒரு பிரிட்டிஷ் குடியுரிமை, அதாவது பிரிட்டிஷ் ரெசிடென்ட் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, அதுல அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து அவங்களோட மாநிலத்துல என்ன சொல்றது, இவங்களோட பிரிட்டிஷ் ராணுவத்தை வந்து நிறுவனாங்க அப்படின்னா அவங்களுக்கு அதுக்கு தேவையான பண செலவு என்ன பண்ணணும், அந்த அரசு தான் வந்து பண்ணணும். அடுத்து ஆட்சியாளர்கள் பராமரிப்பு தொகையை செலுத்த தவிர அதுல ஒரு பிரதேசத்தை வந்து என்ன பண்ணணும், ஒப்படைச்சணும். இது எல்லாமே நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ இதுதான் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா சப்சிடரி சிஸ்டம் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல இவங்க வந்து இந்த மாதிரி சப்சிடரி துணைப்படை திட்டத்துல இணைஞ்சிட்டாங்க அப்படின்னா ஐரோப்பியர்கள் இருக்காங்க பாத்தீங்களா, ஐரோப்பியர்கள் கூட இருக்கக்கூடிய அந்த நாடுகள் எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும், துறந்துடணும். ஐரோப்பிய நாடுகள் கூட அவங்க வந்து அந்த ரிலேஷன்ஷிப்பே வச்சுக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரிட்டிஷரோட அனுமதி இல்லாம ஐரோப்பியர்களா இருக்கட்டும், பிரெஞ்சுக்காரர்களா இருக்கட்டும், யாருக்குடையுமே வந்து அவங்களுக்கு வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பே இருக்கவே கூடாது. அதே மாதிரி பேச்சுவார்த்தையும் இருக்கக்கூடாது என்ன பண்ணிடுவாங்க, சொல்லிடுவாங்க. அதுக்கடுத்து இம்பாக்ட் அப்படின்னா தாக்கம். இந்த சப்சிடரி துணைப்படை திட்டத்தினால என்னென்ன தாக்கம் வந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அந்த சுதேச அரசுகளா இருப்பாங்க, சின்ன சின்ன குட்டி குட்டி அரசுகளா இருப்பாங்க இல்லையா, அவங்களோட இறையாண்மையை என்ன பண்ணிடுவாங்க, இழந்துருவாங்க. இறையாண்மை அப்படின்னா சாவர்னிட்டின்னு சொல்லுவாங்க. அந்த இறையாண்மையை என்ன பண்ணிடுவாங்க, இழந்துருவாங்க. ஸோ உங்களுக்கு வந்து இந்த தாக்கம்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்டானது. அது பாயிண்ட் சொல்றேன், நீங்க எழுதிக்கங்க. சுதேச அரசுகள் தங்கள் இறையாண்மையை இழந்து
தங்கள் இறையாண்மையை இழந்து அரசியல் மற்றும் சுதேச அரசுகள் தங்கள் இறையாண்மையை இழந்து அரசியல் மற்றும் இராணுவ விவகாரங்களில் கம்பெனியை சார்ந்திருக்கும் நிலை உருவாக்கப்பட்டது. துணைப்படை திட்டம் கம்பெனி அரசின் துணைப்படை திட்டம் கம்பெனி அரசின் இராணுவ பலத்தை உயர்த்தியதோடு அதன் திறனையும் கூட்டியது. அதன் திறனையும் கூட்டியது. அதனுடைய விளைவு, அதன் உடனடி விளைவு சொந்த நாட்டில் ஆயிரக்கணக்கான தொழில்முறை போர் வீரர்கள் வேலை இழந்ததே ஆகும். அதனால ஆயிரக்கணக்கான பேர் வேலை இழந்தனால இது ஒரு உடனடி விளைவா அமைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சோ அந்த வீரர்கள் வேலை இழந்துட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே கொள்ளையடிப்பாங்க இல்லையா, வழிப்பறி பண்ணுவாங்க, கொள்ளையடிப்பாங்க. சோ அதனால பிண்டாரிகள்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கீங்களா? பிண்டாரிகள் அதாவது இந்த படம் பார்த்திருக்கீங்களா, பாகுபலி படம் பார்த்திருக்கீங்களா? பாகுபலி படத்துல அந்த பிண்டாரிகள் தான் சொல்லுவாங்க இல்லையா, இந்த மூஞ்சில எல்லாம் இந்த நல்ல வழியா பூசிக்கிட்டு காட்டுக்குள்ள இருந்து இது பண்ணுவாங்க தெரியுமா, கொண்டு எல்லாத்தையும் அவங்களுடைய பொருட்கள்லாம் எடுத்துட்டு போயிருவாங்க, அவங்களெல்லாம் பிண்டாரிகள்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்ன பண்ணிடுவாங்க, மாறிடுவாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா வாக்குறுதிகள் வழங்கும் போதும் பாதுகாப்பிற்குள்ளிருந்த பல அரசுகளின் நிர்வாகம் திறப்பட இல்லை என குற்றம் சுமத்தி ஆட்சியை இணைப்பதும் நடந்தது. அந்நாடுகளை, அதாவது அவற்றை இணைப்பதும் நடந்தது. இந்த மாதிரி இணைக்கப்பட்டதுதான் இந்த ஆவாத்து, வேலூர், சிவகங்கை இந்த மாதிரி மாவட்டங்கள் எல்லாமே. ஓகேங்களா? சோ இதுக்கப்புறம் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா வேலூர் புரட்சி வெடிச்சிருக்கு. வேலூர் புரட்சி எப்போ அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1806. இப்போ வேலூர் புரட்சி பத்தி பார்ப்போம். அந்த போர்னோட பாகம் சேலம், திண்டுக்கல் ரெண்டுமே வருவாய் வரக்கூடிய மாவட்டங்கள். அந்த 2 மாவட்டங்களையுமே திப்பு சுல்தானோட போருக்கு முன்னாடி 1792ல என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்களோட இணைச்சிருப்பாங்க.
1792 சேலமும் திண்டுக்கல்லும் இணைச்சிருப்பாங்க. அதுக்கடுத்து 1799 கோயம்புத்தூர் இணைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? 1799 அது எந்த போர்ல இணைச்சிருப்பாங்க அப்படின்னா ஆங்கில மைசூர் போர்ல. ஆங்கிலோ மைசூர் போர், ஆங்கிலேய மைசூர் போர்ல தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கோயம்புத்தூரை ஆங்கிலேயர்களோட இணைச்சிருப்பாங்க. அதுக்கு அடுத்துதான் வந்து 1798 இந்த தஞ்சாவூர் அரசர் வந்து இறையாண்மை இழந்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த டைம்ல வந்து என்ன பண்ணுவாங்க, அந்த கட்டபொம்மன் எதிர்ப்பு, அதுக்கடுத்து மருது சகோதரர்கள் எதிர்ப்பு, இது எல்லாமே வந்து 1801 இருந்தது. அதுக்கடுத்து அப்பெல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஆற்காடு நவாப் என்ன பண்ணுவாங்க, இவங்களுக்கு ஆங்கிலேயர்களுக்கு சாதகமாக தானே இருந்திருப்பாங்க. ஆனா ஆங்கிலேயர்கள் என்ன பண்ணிடுவாங்கன்னா, ஆற்காடு நவாப்பையும் வந்து என்ன பண்ணிடுவாங்க, நீங்களும் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டா தான் இருக்கீங்கன்னு சொல்லி தேவையில்லாம அவங்க மேல குற்றம் சாட்டி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 1801 ஒரு ஒப்பந்தம் கையெழுத்திடுவாங்க. அந்த ஒப்பந்தத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தென் ஆற்காடு, வட ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி இது எல்லாத்தையுமே என்ன பண்ண சொல்லுவாங்க, அவங்க இங்கிலீஷ்காரர் அதாவது பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஒப்படைக்க சொல்லிடுவாங்க. ஸோ மொத்தம் வந்து 5 மாகாணங்கள் வந்து இணைப்பாங்க. யார்கிட்ட இருந்து, ஆற்காடு நவாப் கிட்ட இருந்து 1801. ஓகேங்களா? 1801 உடன்படிக்கைப்படி ஆற்காடு நவாப் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் எல்லாம் இணைக்கணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சிராப்பள்ளி, மதுரை, திருநெல்வேலி. தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி. ஸோ இந்த மாகாணங்களை என்ன பண்ணிடுவாங்க, ஆங்கிலேயருக்கு கீழே ஒப்படைச்சிடணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? ஸோ இதனால என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்திய வீரர்கள் வந்து ஒரு மனக்குறையில ஈடுபட்டுருவாங்க. ஓகேங்களா? ஆனாலுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அந்த எதிர்ப்பு, ஆங்கிலேயருக்கு அதிகமான எதிர்ப்பு வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? அதுக்கடுத்து நம்மளோட தமிழ் நம்ம இந்திய வீரர்களோட குறை வந்து என்னவா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாமே போயிடுச்சுன்னு ஒரு விஷயம். இன்னொன்னு வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா, இவங்களுக்கு வந்து சரியான ஊதியம் கொடுத்துருக்க மாட்டாங்க. அவங்க வந்து அந்த ராணுவ படையில இருந்தாலுமே அவங்களுக்கான ஊதியம் வந்து இருந்திருக்காது. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து எதிர்காலத்துக்கு தேவையான எந்த ஒரு இதுவும் என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, ஆங்கிலேயர்கள் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா, இவங்க ஓரளவுக்கு வந்து கம்பெனிக்கு ஹெல்ப் பண்ணாலுமே இவங்களுக்கு அதுக்கான சம்மானமும் கொடுத்துருக்க மாட்டாங்க, பதவி உயர்வும் கொடுத்துருக்க மாட்டாங்க, சம்பளமும் ரொம்ப கம்மியா கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் வந்து இவங்களுக்கு வந்து என்ன சொல்றது, ஒரு சாட்டிஸ்ஃபைடா இல்லாதனால கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, பெரிய ஒரு புரட்சிக்கு காரணமா. ஸோ இந்த புரட்சிக்கு ஒரு முதல் காரணமா இருந்தது, அதாவது 1857 என்ன புரட்சி நடக்கும், சிப்பாய் கழகம் நடக்கும் இல்லைங்களா, அதுக்கு வந்து ஒரு முதல் காரணமா இருந்ததுதான் வேலூர் புரட்சி. 1806 நடந்த வேலூர் புரட்சி. ஓகேங்களா? சோ இதுல இருந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேலூர் புரட்சியோட ஒரு முக்கியமான நிகழ்வு என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஆங்கிலேயரை இங்க இருந்து வெளியில அனுப்புறது, தூக்கி எறிவது. அதாவது அந்நிய நாட்டை வந்து நம்ம நாட்டுல இருந்து வெளியில தூக்கி எறியணும் அப்படிங்கிறதுதான் அதனோட முதல் படியா வந்து வச்சிருக்காங்க. ஓகேங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா, ராணுவத்துல இருக்கக்கூடிய சிப்பாய்கள்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து
கொஞ்சம் ஊதியம், அதுதான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி கொஞ்சம் ஊதியம் தான் கொடுப்பாங்க, பதவி உயர்வுலாம் எதுவுமே இருக்காது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரொம்ப கோவத்துல இருப்பாங்க. அதே மாதிரி சமுதாய நம்பிக்கையும் ஆங்கில அதிகாரிகள் கிட்ட இருந்து என்ன ஆகும் அப்படின்னா ரொம்ப கம்மியாயிட்டே வரும். அவங்களோட மதிப்பளிக்கு அவங்களுக்கான மதிப்பு என்ன ஆயிட்டே இருக்கும்னு பாத்தீங்கன்னா கம்மியாயிட்டே இருக்கும். சோ அதுக்கடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இவங்க ரொம்ப இந்த மாதிரி மதிக்காம போயிட்டு இருக்காங்க இல்லையா, அதனால என்ன பண்ணுவாங்க இவங்க எல்லாருமே வந்து ஒரு சிரமப்படுத்திட்டே இருப்பாங்க. யார பிரிட்டிஷ்காரர்கள் வந்து சிப்பாய்களை ரொம்பவே சிரமப்படுத்துவாங்க. அப்ப சிரமப்படுத்தி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு அடிமைகள் மாதிரி, கொத்தடிமைகள் மாதிரி, அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒருவேளை இவங்க ராஜ்யத்தை காப்பாற்றணும் அப்படின்னா இவங்க எல்லாத்தையுமே கொல்றது, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன பண்ணுவாங்க மேற்கொண்டுட்டு வருவாங்க. அதுக்கடுத்து பாத்தீங்க அப்படின்னா நிலக்குத்தகை முறை. நிலக்குத்தகை முறையில என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அதிகப்படியான குத்தகை விலைக்கு விற்றுருவாங்க. அதிகப்படியான விலை கொடுத்தா அவங்களால என்ன பண்ண முடியாது, அந்த வேளாண்மை செய்யறவங்களால கட்ட முடியாது. விளைச்சலுக்கும் மேலே அதிகப்படியாக போது வந்துட்டு அதனால அவங்களுக்கு எந்த பெனிஃபிட்ஸுமே இருக்காது. அதனால என்ன அதனால என்ன ஆயிடும் பாத்தீங்கன்னா 1805 வந்து ஒரு பஞ்சம் வந்துடும். பஞ்சம் வந்ததுன்னா என்ன, இவன் எல்லாத்தையுமே அந்த அந்த என்ன சொல்றது உழவர்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்க எல்லா நெல்லில இருந்து பயிர் வகையில இருந்து எல்லாத்தையுமே இவங்கிட்ட கொண்டு போய் கொட்டினதுக்கு அப்புறமா அவங்களுக்குன்னு எதுவுமே இருக்காது. அப்ப பஞ்சம் வந்துடும் இல்லையா, பஞ்சம் வந்தாலும் என்ன பண்ணணும், இவன் அதுக்கான ஹெல்ப் பண்ணணும்ல, அதுவும் பண்ண மாட்டான். அப்ப பஞ்சத்துல என்ன பண்ணிடுவாங்க, மக்கள் வந்து அதிகமா இறக்கதான் ஆரம்பிச்சிருப்பாங்க. ஓகேங்களா, சோ அதையும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இதை மிச்சம் பண்ணிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா பஞ்சம் ஏற்பட்டது வந்து 1805. சரிங்களா, சில சிப்பாய்களும் அவங்களோட குடும்பமும் என்ன ஆகுது அப்படின்னா நிறைய பெரிய ஒரு நெருக்கடியை வந்து சந்திக்குது. ஓகேங்களா, சரி இந்த மாதிரி ஒரு டைம்ல ஓகேங்களா, இந்த மாதிரி புரட்சி வெடிச்சு இந்த மாதிரி பஞ்சம் வந்த டைம்ல என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா, அதாவது அப்போ வந்து தலைமை தளபதியா ஒருத்தர் இருந்திருப்பாரு. அந்த தலைமை தளபதி பேர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சர் ஜான் கிரெடாக் அப்படின்றவர். ஓகேங்களா, சர் ஜான் கிரெடாக். சர் ஜான் கிரெடாக். இந்திய சிப்பாய்கள் துப்பாக்கிகளின் முழக்கத்தோடு புரட்சியில் இறங்கினர். ஓகேங்களா, அப்ப வந்து இந்த மாதிரி புரட்சியில வந்து இருக்கப்போ அப்ப கர்னலா இருந்தவர் யாரு, ஓகேங்களா, உயர் பதவியில இருந்தவர் யாருன்னு பாத்தீங்க அப்படின்னா கர்னல் பான்கோர்ட். ஓகேங்களா, சோ இந்த 23வது படையில இருக்கவங்க எல்லாம் வந்து சண்டையில ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, அந்த புரட்சியில் ஈடுபட்டிருப்பாங்க இல்லையா, ஜூன் 10 அன்னைக்கு 1806 வேலன் புரட்சி அப்போ. அப்ப வந்து கர்னல் பான்கோர்ட் அவர் தான் முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, பான்கோர்ட் இவர்தான் முதல்ல என்ன பண்ணிருப்பாங்க, கொண்டிருப்பாங்க. அவர் தான் முதல்ல பலியாயிருப்பார். சோ அதுக்கு அடுத்து அந்த 23ஆம் படைப்பிரிவினோட தலைவர் இருப்பார் பாத்தீங்களா, அந்த தலைவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா கர்னல் மீகாரஸ். அவரும் வந்து கொண்டிருப்பாங்க. கர்னல் மீகாரஸ் அவங்கள கொண்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ரெண்டாவது அவரை கொண்டு இருப்பாங்க. மூணாவது யாரை கொண்டு இருப்பாங்க அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங், மேஜர் ஆம்ஸ்ட்ராங். ஓகேங்களா, சோ இவங்க எல்லாம் என்ன பண்ணிருப்பாங்க, இறந்திருப்பாங்க.
சோ அதே மாதிரி கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்குள்ள என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா 12க்கு அதிகமான அதிகாரிகளை சுட்டு கொண்டிருப்பாங்க. ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 1 மணி நேரத்துக்குள்ள இவங்களோட சேர்த்து இன்னும் 3 பேர் வந்து கொண்டிருப்பாங்க. என்னன்னா லெப்டினன்ட் எல்லி, லெப்டினன்ட் பாப்ஹாம், அவங்க 2 பேரையும் கொண்டிருப்பாங்க. லெப்டினன்ட் எல்லி, அதுக்கடுத்து லெப்டினன்ட் பாப்ஹாம். ஓகே, அவ்வளவுதான். இவங்க 2 பேரும் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, இந்த 1 மணி நேரத்துக்குள்ள இவங்க எல்லாத்தையுமே கொண்டிருப்பாங்க. இவங்க எல்லாத்தையுமே கொல்றதுக்குள்ள கோட்டைக்கு வெளியில வந்து ஒரு மேஜர் இருந்திருப்பாரு. ஓகேங்களா? அந்த மேஜர் கூட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த மேஜர் கூட்ஸ் வந்து ஆர்காட்டோட குதிரைப்படை தலைவரா இருந்திருப்பாரு. ஓகேங்களா? ஆர்காட்டோட படைத்தளபதியா இருந்திருப்பாரு, குதிரைப்படை தளபதியா இருந்திருப்பாரு. அவர் என்ன பண்ணிடுவாரு அப்படின்னா, இந்த மாதிரி வந்து இந்த சிப்பாய்கள் எல்லாம் வந்து என்ன பண்ணிட்டாங்க, நம்ம லெப்டினன்ட்ஸ் அந்த மாதிரி 12 பேருக்கு மேல வந்து கொண்டுட்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன யாருக்கு தகவல் அனுப்பியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கர்னல் ஜில்லஸ் அப்படின்றவருக்கு அனுப்பியிருப்பாங்க. கர்னல் ஜில்லஸ்பி. ஓகேங்களா? கர்னல் ஜில்லஸ்பிக்கு என்ன பண்ணிடுவாரு, தகவல் அனுப்பிடுவாரு. சோ அப்ப வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கேப்டன் யங்கிங் தலைமையில ஒரு குதிரைப்படை பிரிவை 9 மணி அளவுக்கு அனுப்புவாங்க. ஓகேங்களா? விடிய காலையில தான் இந்த பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கும். ஜில்லஸ்பியோட கோட்டைக்கு யார் வந்து செய்வாங்க அப்படின்னா, கேப்டன் யங்கிங் ஒரு குதிரைப்படையும் வந்து சேர்ந்துடும். ஓகேங்களா? ஓகேங்களா? அந்த வர டைம்ல அப்போ இந்த புரட்சி பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, இந்த புரட்சியாளர்கள் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, திப்பு சுல்தானோட மகன் இருக்காரு இல்லையா, திப்பு சுல்தானோட மகன் ஃபதே ஹைதர். ஓகேங்களா? ஃபதே ஹைதரை புதிய மன்னரா பிரகடனம் பண்ணிடுவாங்க அந்த டைம்ல. யாரு? இந்த கூட்ஸ், அதுக்கடுத்து இந்த கர்னல் ஜில்லப்சி, இவங்க எல்லாமே வரதுக்குள்ள கேப்டன் யங்கிங் இவங்க எல்லாருமே வந்து அந்த கோட்டையில வந்து அடையிறதுக்குள்ள திப்பு சுல்தானுடைய மகனை ஃபதே ஹைதரை புதிய மன்னரா பிரகடனம் பண்ணிடுவாங்க. ஒருத்தர் பேரு ஃபதே ஹைதர், இன்னொருத்தர் சொல்றேன். வந்து பிரகடனம் பண்ணிருக்காங்க, புதிய அரசரா வந்து பிரகடனம் பண்ணிருக்காங்க.
ஸோ அவருக்கு வந்து மொத்தம் 12 மகன்கள் இருந்ததா வந்து சொல்றாங்க. ஓகேங்களா. அதுல ஃபர்ஸ்ட் வந்து ஃபத்தே ஹைதர், செகண்ட் வந்து பாத்தீங்கன்னா அப்துல் காலிக், தேர்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா முயிசுதீன். இவங்க எல்லாருமே இருந்திருக்காங்க, அந்த புரட்சியில இருந்திருக்காங்க. இல்ல, ஒவ்வொரு புரட்சியிலும் ஒவ்வொரு ஆட்கள் இருந்திருக்காங்க. இதுல வந்து மைசூர் அந்த 2 பேரை தான் கைது பண்ணிருக்காங்க. ஆமா, சிறையில் 2 பேர் தான். 2 பேர்ல ஒருத்தர் தான் வந்து என்ன பண்ணிருக்காங்க, புதிய அரசரா நியமிச்சிருக்காங்க. அதுதான் வந்து ஃபத்தே ஹைதர். ஓகேங்களா. அப்போ அந்த போர் விதிமுறையை யாருமே என்ன பண்ணிருக்க மாட்டாங்க, இது பண்ணிருக்க மாட்டாங்க. போர் விதிமுறைகள் எதையும் பொருட்படுத்தாத ஜில்லப்சி வீரர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா புரட்சியை வன்மையா வந்து ரொம்ப கண்டிச்சிருப்பாங்க, ரொம்ப வந்து அவங்க சண்டை போட ஆரம்பிச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இந்த புரட்சியை வந்து நேர்ல பார்த்தவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 800 பேராவது வந்து அதுல இறந்திருப்பாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா திருச்சியிலும் வேலூர்லயும் 600 வீரர்களை கைது பண்ணி மறுபடியும் அவங்க என்ன பண்ணிருப்பாங்க, விசாரணை நடத்திருப்பாங்க. அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்ற விசாரணைக்கு பின்னாடி குற்றவாளிகள் என்ன பண்ணிருப்பாங்கன்னா அதாவது எப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீதிமன்ற விசாரணைக்கு பின் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட்ட 6 நபர்கள் பீரங்கியில் கட்டிய நிலையிலும் சுடப்பட்டும். ஓகேங்களா. பீரங்கிக்குள்ள கட்டி அதுக்குள்ள சுட்டு, அதுக்கடுத்து 5 பேரை துப்பாக்கியால சுட்டு 8 பேரை தூக்கிலிட்டு கொண்டிருக்காங்க. ஓகேங்களா. திப்புவின் மகன்கள் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா கல்கத்தாவுக்கு அனுப்ப உத்தரவிட்டிருக்காங்க. அதாவது ஃபர்ஸ்ட் வேலூர்ல இருந்து மறுபடியும் இங்க வந்து பிரச்சனை பண்ணிருக்காங்க, வேலூர் புரட்சி பண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணிருக்காங்க, அவங்க இந்த மாதிரி புரட்சி பண்றதுனால மறுபடியும் கல்கத்தாவுக்கு அவங்க மாத்திருக்காங்க. கல்கத்தாவை மாத்தினதுக்கு அப்புறமா மறுபடியும் இவங்களை வந்து ஒடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா 7000 பக்கடா என்ன பண்ணிருக்காங்க இவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. யாருக்கு? கர்னல் ஜில்லப்சிக்கு. ஓகேங்களா. ஜில்லப்சிக்கு வந்து 7000 பக்கோடாக்கள், சரி 7000 பக்கோடாக்கள் வெகுமதியாக அளிக்கப்பட்டதுன்னு சொல்லி சொல்றாங்க. பேர்லயே ஆமா, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. சோ இதுக்கு அடுத்துதான் வந்து உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா the doctrine of அந்த லாப்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதாவது வாரிசு உரிமை இழப்பு கொள்கை. வாரிசு உரிமை இழப்பு கொள்கைன்னா என்னது? ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி அவங்க வாரிசு இல்லாதவங்களுக்கு அந்த சொத்துக்கள் எல்லாத்தையுமே இவங்க எடுத்துப்பாங்க அப்படின்னு. அதை வந்து இதை வந்து இந்த வாரிசு உரிமை இழப்பு கொள்கையை ஃபர்ஸ்ட் நடைமுறைக்கு கொண்டு வந்தவர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா லார்ட் டெல்ஹவுசி, ஜெனரல் லார்ட் டெல்ஹவுசி. சோ இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு இது பார்த்தோமே, அந்த துணைப்படை திட்டத்தை கொண்டு வந்தவர் யாரு? வெல்லஸ்லி. இந்த பேர் ரெண்டுமே உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அது வெல்லஸ்லி, இது வந்து டெல்ஹவுசி. ஓகேங்களா. வாரிசு இழப்பு கொள்கை. வாரிசு இழப்பு கொள்கை வந்து பாத்தீங்க அப்படின்னா லார்ட் டல்ஹவுசி. ஓகேங்களா. சோ இவர் தான் என்ன பண்ணிருப்பாரு, கொண்டு வந்திருப்பாரு. இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதாவது இந்த மகன்கள் இல்லாத அரசு இருக்கு பாத்தீங்களா, அவங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்க, மகன்களை தத்தெடுத்திருப்பாங்க. சில அரசர்கள் தத்தெடுத்திருப்பாங்க. அந்த தத்தெடுத்த மகன்களையே வந்து அதிக ஏறக்கூடாது அப்படின்றது. ஆமா, அவங்களுடைய குழந்தையா இருந்தா மட்டும்தான் அவங்க என்ன பண்ண முடியும், அந்த வாரிசுக்காரரா வர முடியும். இன்கேஸ் அவங்க தத்தெடுத்தாங்கன்னா அவங்க வந்து வர முடியாதுன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. வாரிசு உரிமை இழப்பு கொள்கைக்கு முதல்ல வீழ்ந்த அரசு. ஓகேங்களா. இது ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு, ஞாபகம் வச்சுக்கோங்க. வாரிசு உரிமை இழப்பு கொள்கையின் கீழ் முதலில் வீழ்ந்த அரசு சதாரா ஆகும். முறையில் முதலில் வீழ்ந்த அரசு முதலில் வீழ்ந்த அரசு சத்தாரா. ஓகேங்களா. இந்த சத்தாராவை பின்தொடர்ந்துதான் வந்து இன்னும் என்ன வரும் அப்படின்னா ஜான்சி, நாக்பூர் ரெண்டுமே வரும். ஓகேங்களா. சத்தாரா இதுக்கு அடுத்துதான் ஜான்சி, நாக்பூர்.
இந்த ரெண்டும் வரும். ஓகேங்களா? அந்த சத்தாராவோட மன்னர் பேர் வந்து பாத்தீங்கன்னா ஷாஜி. ஷாஜி சத்தாராவுடைய மன்னர் பெயர் ஷாஜி. ஸோ 1848 இவர் இறந்துருவாரு. இவர் இறந்ததுக்கு அப்புறம் அந்த சத்தாரா வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஓகேங்களா? சத்தாராவோட மன்னர் பேர் ஷாஜி. ஷாஜி, ஆமா. அவர் எப்ப இறந்துருப்பாருன்னா 1848 இறந்துருப்பாரு. ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா மராத்தியர்களோட கடைசி மன்னர். ஓகேங்களா? கடைசி மன்னர் வந்து யாரு அப்படின்னா பேஷ்வான்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அவர் என்ன பண்ணுவாரு? மராத்தியர்களோட கடைசி மன்னர். கடைசி அரசர் இல்ல மன்னர், அரசர் பேஷ்வா. இவர் வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா என்னைக்கு இறந்துருப்பாரு அப்படின்னா 1851 வந்து காலமாயிடுவாரு. ஓகேங்களா? 1851. ஆமா, 1851 காலமாயிடுவாரு. அதுக்கு முன்னாடி அவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா 33 வருஷமா கம்பெனிக்கு வந்து அந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா இவருக்கு வந்து ஓய்வூதியம் கொடுத்துருக்கு, பென்ஷன் வந்து கொடுத்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா? அந்த பென்ஷனை வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா இவரோட வாரிசு, யாரோட வாரிசு? இந்த பேஷ்வாவோட வாரிசு. பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா நானா சாஹிப். ஓகேங்களா? அவருதான் வாரிசு இல்லைன்றதுனாலதான் வந்துட்டு கடை அது வேற இது வேற. அதுதான் சார். அது வந்து வாரிசு, அதாவது வாரிசு இழப்பு கொள்கை இது. ஓகேங்களா? அதாவது வாரிசு இருந்தும் இவங்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க? பென்ஷன் கொடுத்திருப்பாங்க. இந்த பென்ஷன் வந்து இவருடைய மகனுக்கு வந்து செல்லாதுன்னு சொல்லிடுவாங்க. சோ இவரோட மகன் தான் வந்து யாருன்னு பாத்தீங்கன்னா நானா சாஹிப். ஓகேங்களா? இந்த நானா சாஹிப்புக்கும் வந்து என்னது பென்ஷன் கிடையாதுன்னு சொல்லி யார் சொல்லுவாங்க அப்படின்னா அதே டல்ஹவுசி தான் சொல்லுவாரு. ஓகேங்களா? சோ சத்தாராவோட மன்னர் யாரு? ஷாஜி. அதே மாதிரி ஜான்சியோட மன்னர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கங்காதர் ராவ். கங்காதர் ராவ். ஓகேங்களா? இந்த கங்காதர் ராவ் வந்து எப்போ இறந்துருப்பாரு அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1853 1853 இறந்திருப்பாரு. இந்த கங்காதர் ராவ் வந்து இறந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா டல்ஹவுசி இவரோட இதையும் என்ன பண்ணிடுவாங்க, அவங்க இதுக்கு மாத்திருப்பாங்க. அதே மாதிரி நாக்பூரோடைய தலைவர் அந்த அரசர் பேர் வந்து யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மூன்றாம் ரகுஜி போன்ஸ்லே. மூன்றாம் இவரும் வந்து 1853 இறந்திருப்பார். ரெண்டு பேருமே இந்த கங்காதர் ராவும் மூன்றாம் ரகுஜி போன்ஸ்லேவும் என்ன பண்ணிருப்பாங்கன்னா 1853 இறந்திருப்பாங்க. சோ அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த வாரிசு இழப்பு உடன்படிக்கைக்கு டல்ஹவுசிக்கு கட்டுப்பட்டு அந்த நாட்டை வந்து டல்ஹவுசிக்கு கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் என்ன ஆகும் அப்படின்னா வாரிசு இழப்பு கொள்கை நாடு எல்லாமே ஒரு செயல் வடிவம் பெற்றுச்சு. யாருக்கிட்ட? பிரிட்டிஷ்காரர்கிட்ட ஒரு செயல் வடிவம் பெற்றுச்சுன்னு பார்த்தோம். ஓகேங்களா? சோ இதுக்கு அடுத்து என்ன அப்படின்னா பிரிட்டிஷோட பாராமௌண்டஸ்ன்னு சொல்லுவாங்க. பாராமௌண்டஸ்னா அவங்களுடைய மேலாதிக்கம். சோ இந்த மேலாதிக்கத்துல தான் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா அந்த பேட்டில் ஆஃப் பிளாசி வரும், பேட்டில் ஆஃப் பக்சர் வரும். சோ அதுக்கடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த என்ன சொல்றது பூனா பேக்ட்,
மயில் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ஓகேங்களா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்ன ஆகும் அப்படின்னா வரும். இதோட வந்து இன்னொன்று என்ன இருக்கும் அப்படின்னா இந்த ரயத்வாரி சிஸ்டம், முகல்வாரி சிஸ்டம், அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த அப்போ அந்த இதில் வந்து யாரெல்லாம் கூட இருப்பாங்கன்னா கார்ன்வாலிஸ்ன்னு ஒரு தலைவர் இருப்பாரு, அதுக்கடுத்து தாமஸ் மன்ரோ, வில்லியம் பென்டிக், இவங்க எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா அந்த லேண்ட் ரெவென்யூ 3 வகையா ரெவென்யூ பிரிச்சிருப்பாங்க. ரெவென்யூன்றது என்ன சொல்றது, நில வருவாய். நில வருவாயில 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த 3 வகை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா நிலையான நில வருவாய் திட்டம், ரயத்வாரி முறை, அதுக்கடுத்து மகால்வாரி முறை 3 வகையா பிரிச்சிருப்பாங்க. அந்த நிலையான நில வருவாய் திட்டத்தை வந்து கார்ன்வாலிஸ் பிரபு அப்படின்றவர் வந்து தலைமை தாங்கியிருப்பாரு. அதுக்கடுத்து ரயத்வாரி முறை வந்து தாமஸ் மன்ரோன்றவர் இது பண்ணியிருப்பாங்க, தலைமை தாங்கியிருப்பாங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மகால்வாரி முறை. ஸோ மகால்வாரி முறை வந்து யாருக்கு தலைமை தாங்கியிருப்பாங்க அப்படின்னா வில்லியம் பென்டிக் அப்படின்றவங்க தலைமை தாங்கியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ண போறோம், பின்னாடி வந்து பார்க்க போறோம் ஓகேங்களா. ஸோ இதை முடிச்சுட்டு அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா விவசாயிகள் பழங்குடியினருக்கான கிளர்ச்சிகள் என்னென்னு பார்ப்போம். அந்த விவசாயிகள் பழங்குடியினருக்கான கிளர்ச்சிகள் தான் வந்து என்னென்ன கிளர்ச்சிகள் அப்படின்னா சமூக இயக்கங்கள் அதனாலதான் உருவாகிருக்கும். அதுக்கடுத்து மறுசீரமைப்புகளுக்கான இயக்கங்கள் உருவாகி இருக்கும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா சமூக கொள்கை, அதனுடைய வீழ்ச்சி, பார்சி இயக்கம், அதுக்கடுத்து வந்து வஹாபி கிளர்ச்சி, இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? வஹாபி கிளர்ச்சி, பார்சி இயக்கம், இதெல்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இது எல்லாமே வந்து பழங்குடியினரும் அதே மாதிரி இந்த விவசாயிகளும் வந்து போரிட்டு அவங்களுக்கு என்னென்ன கோல் கிளர்ச்சி, இந்த மாதிரி சந்தானங்கள் கிளர்ச்சி, இது எல்லாமே வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்ப்போம். ஸோ இது வரைக்கும் ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா உங்களுக்கு? இருக்கிறதே நிறைய இருக்கு. டவுட்ஸ் பத்தி இருக்கு. சயின்ஸ்